சாக்லேட் கொடு. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூன் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பலூன் இது. இதை வந்து அப்படியே சைலன்சரில் வந்து மாட்டி விட்டுட்டு ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்கும் போது வந்து பலூன் வந்து பெருசாகும். எந்த லெவலுக்கு வந்து வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்து இதுதான் பெரிய பலூன். இது நல்லாவே பெருசாக இந்த லெவலுக்கு வந்து வரதான் செய்யும். ஸோ அதுக்காக தான் இந்த பலூன் வந்து வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து வீடியோ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் டேப் இந்த இதை வந்து ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டாக வந்து க்ரிப் கிடைக்கிறதுக்காக இதை வந்து நான் டேப்பை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம் நல்லா. அவ்வளோதான், ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். இந்த இருக்குது கத்திரிக்கோல், அவ்வளோதான், வெட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு இது கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து பலூனை வந்து நம்ம வந்து இதில் வந்து மாட்ட போகிறோம். பலூன் நல்லா பெருசாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பலூன் வந்து அப்படியே வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து மாட்டி விட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் மாட்டி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சுற்று வந்து சுற்றிட போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஒரே ஒரு சுற்றின போது நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதுக்காக வந்து அப்படியே ஒரு சுற்றிட்டு அங்கே வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இனிமேல் தான் வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்க போகிறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு இந்த பலூனை. இப்போ வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், வண்டி வந்து பெருசாகி இங்கே பக்கத்தில் ஏதோ ஒன்று குத்தி தான் உடஞ்சிச்சு. நல்லா பெருசாகவே வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. சரி ஓகே, இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வேறு பலூன் எடுத்து நம்ம வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து அவ்வளோதான் எடுத்தாச்சு. இந்த இதில் வந்து இன்னொரு பலூனை வந்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2வது பலூன் வந்து ப்ளூ கலரு, இதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஒருக்க வந்து டேப் வந்து சுற்றிக்கலாம். அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து தான் இப்போ வந்து நம்ம இந்த இதையும் வந்து சூப்பராக சுற்றியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அகெயின் வந்து ஆக்சிலேட்டர் தான் கொடுக்க போகிறோம். சரி கொடுத்து பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ ஆக்சிலேட்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் படிப்படியாக வந்து ஸ்பீடு ஏற்றலாம். எந்த லெவலுக்கு வருது அப்படின்னு. ஸ்பீடு ஏற்று. அப்பா பயங்கரமாக இருந்துச்சு இந்த இது. நான் எவ்வளோ பெருசாக வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். வண்டி ஆஃப் பண்ணிடு. எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு பார்த்துருப்பீங்க. செம்ம பெருசு. இந்த லெவலுக்கு வந்து வெடிச்சிச்சு. பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், பலூன் வெடிக்கிறது டம்முன்னு இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து சீக்கிரம் வெடிச்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பெருசாக வந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வரப்போ அந்த குச்சிகள்லேயே ஏதோ ஒன்று குத்தி தான் அது உடஞ்சிச்சு. சரி, இன்னொரு பலூனையும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ரோஸ் கலர். இந்த ரோஸ் கலரை வந்து வச்சு ட்ரை பண்ணலாம். இதுவும் செம்மையாக இருக்க போகுது. இதை வந்து கலட்டிக்கலாம். இது வந்து ஃபைனல். இது நம்ம ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 இதை வந்து இது பண்ணிட்டோம். இது வந்து 3வது இது. சரி ஓகே, இதையும் வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இது பண்ணிக்கலாம், டேப் சுற்றிக்கலாம். ஸோ அதனால் சைலன்சர் வந்து ஹீட் ஆனதுனால பலூன் கூட இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து வச்சுக்கணும். சரி ஓகே, இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம்.
செமையாக இருந்துச்சு. இதுவும் பெரிய பலூனாக வந்துருச்சு, வந்து தான் வெடிச்சிச்சு. பரவாயில்ல, நம்ம டிவிஎஸ் வச்சு ட்ரை பண்ணலாம்னு நாங்கள் நினச்சோம். பெரிய பெரிய பைக் வச்சு தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ டிவிஎஸ்லேயுமே செமையாக வந்து வரதான் செய்யுது. மான்ஸ்டர் பலூன்னு வந்து நாங்கள் கேட்டு பார்த்தோம், கிடைக்கல. அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து ஆர்டர் பண்ணி வந்தது எனக்கு வந்து ஒரு சின்ன ஹோல் இருந்துச்சு. ஸோ எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டு, சரி நம்ம ஊர்லேயே லோக்கலில் கிடைக்கிற பலூன்ஸையே வந்து வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் நேற்று போய் வாங்க வந்தோம். இதுவே நல்லா பெருசாக தான் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலுக்கு வந்து பெருசாகுது. இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான். ஸோ ஒரு பலூன் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம், டிவிஎஸ் இதை யூஸ் பண்ணி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்க? என்னடா வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிக்குது காற்று. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பலூனை மாட்டிட்டு நாங்கள் வந்து வண்டியில் போக போகிறோம். வண்டியில் போகும்போதே அது பெருசாகி வந்து வெடிக்கும்ல, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஒன்று வந்து பலூன் வந்து மாட்டியாச்சு. நான் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன். கிளம்பும் போது அது எப்படி பெருசாகி வந்து உடையுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி, ஓகே, இதை வந்து மாட்டின மாதிரியே இருக்கட்டும். நான் வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறேன். இல்லைடா, நீ காட்டுறா, இப்போ காட்டு. ம் ம் சமீப வெடி பிரேக்கை பிடிச்சி ஆக்சிடென்ட் சரிடா. பிரேக்கை பிடிச்சி